வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். ஒரு காலத்தில் அமைதியை விரும்பும் மாநிலமாக கருதப்பட்ட தமிழகம் இன்று அடிப்படைவாதிகளின் பாதுகாப்பான புகலிடமாக மாறி உள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனத்தை சேர்ந்தவர் ராமலிங்கம், 45 வயது, பாமக பிரமுகர். இந்து மதத்தின் மீது பற்று கொண்ட அவர் திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் நடந்த மத மாற்றத்தை தட்டி கேட்டார். கடந்த 2019 பிப்ரவரி 5 மர்ம நபர்களால் ராமலிங்கம் கொடூரமாக கொல்லப்பட்டார். இதுகுறித்து NIA என்ற தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தொடர் விசாரணையில் தேனி, திண்டுக்கல், கும்பகோணம், திருவிடைமருதூரை சேர்ந்த 18 பேர் ராமலிங்கத்தை கொலை செய்தது தெரியவந்தது. அவர்களில் திருவிடைமருதூர் நடு முஸ்லிம் தெருவை சேர்ந்தவர் ரஹ்மான் சாதிக் மற்றும் அவரின் கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர். மேலும் திருபுவனம் முகமது அலி ஜின்னா, கும்பகோணம் அப்துல் மசீத், பாபநாசம் புர்ஹானுதீன், திருவிடைமருதூர் சாகுல் ஹமீத் மற்றும் நபீல் ஹாசன் ஆகியோரை தேடப்படும் குற்றவாளிகளாக NIA அதிகாரிகள் அறிவித்தனர். அவர்கள் பற்றி தகவல் தெரிவிப்போருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் எனவும் அறிவித்தனர். இந்த வழக்கில் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் 19 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 2021 தலைமறைவான முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான ரஹ்மான் மாலிக்கை கைது செய்தது. பிறகு 2024 நவம்பரில் அப்துல் மசீத் மற்றும் ஷாகுல் ஹமீதை கொடைக்கானல் அருகே பூம்பாறையில் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து இவ்வழக்கில் 19வது குற்றவாளியான முகமது அலி ஜின்னா கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இவ்வழக்கில் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளிகளாக கருதப்பட்ட அப்துல் மசீத், ஷாகுல் ஹமீத் ஆகிய இருவரையும் சென்னையில் NIA அதிகாரிகள் நேற்று கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த இருவரும் திருப்புவனத்தில் உள்ள பெரியபள்ளி மசூதியில் 2019 பிப்ரவரி 5 கொலைக்கான சதியை தீட்டியதாகவும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் ராமலிங்கத்தின் கைகளை வெட்ட திட்டமிட்டதாகவும் NIA அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டாவோஸ் மாநாட்டில் தமிழக குழுவினர் 50க்கும் மேற்பட்ட சர்வதேச நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சு நடத்தினர் என்று தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா கூறியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் என்றும் ஆதரவு தர வேண்டும் என அரிட்டாப்பட்டியில் நடந்த பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு நேற்று கவர்னர் ரவி அளித்த தேநீர் விருந்தில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டனர். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை எதிர்த்து போராடிய பொதுமக்கள் 11,608 பேர் மீது போலீசாரால் பதியப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்ற சிறப்பு மேற்பார்வை குழு விசாரித்து உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தவிக தலைவரும் நடிகருமான விஜய் வலியுறுத்தியுள்ளார். போலீசார் மீது நம்பிக்கை இல்லை என திருமாவளவன் கூறி வரும் நிலையில் வேங்கை வயல் விவகாரத்தில் திருமாவளவன் கேள்விக்கு தலைமை கழகம் பதில் சொல்லும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பிப்ரவரி 5 அர்ப்பணிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. சர்வதேச ஓட்டுநர் தினம் கொண்டாடும் அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் 8,500 பேருக்கு ஓய்வு கால பலன்களை வழங்காமல் உள்ளது என போக்குவரத்து ஓய்வூதியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நடிகர் விஜயின் கடைசி படத்திற்கு ஜனநாயகன் என பெயரிடப்பட்டுள்ளது. வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் அவரது 69வது படத்தை கடைசி படமாக அறிவித்து நடித்து வருகிறார். பாபி தியோல், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், வரலட்சுமி, DJ அருணாச்சலம் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இந்த படத்தை KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கின்றனர். அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். இதன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக பல கட்டமாக சென்னையில் அமைக்கப்பட்ட அரங்கில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நேற்று காலை இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஜனநாயகன் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ள இப்படத்தின் போஸ்டரில் தொண்டர்கள் முன்பாக நடிகர் விஜய் வேனில் ஏறி செல்ஃபி எடுப்பது போன்று படம் இடம்பெற்றுள்ளது. அரசியல் கட்சி துவக்கியுள்ள விஜயின் கடைசி படம் என்பதால் இது அரசியல் கதையாக இருக்கும் என கூறப்பட்டுள்ள நிலையில் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாலை 2வது பார்வை வெளியிடப்பட்டது. சாட்டையுடன் விஜய் நிற்கும் இந்த போஸ்டரில் நான் ஆணையிட்டால் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அரசியலில் காலெடுத்து வைத்துள்ள விஜய் கட்சி நிர்வாகிகளை தேர்வு செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.